ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டப் செட்டப் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி கப்பி வந்து ப்ளீடிங் விட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த டப்பு தான். அந்த டப்பை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லோட்டஸ் பாண்ட் செட்டப் வந்து சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரு சின்ன செட்டப் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பழைய செட்டப்பை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதில் மணி பிளான்ட் வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருப்பேன். நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த சைடில் ஆல்கேலாம் இருக்கும், அதை வந்து ரொம்பவுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் போயிடும். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா, கப்பி தான் விட போகிறோம் உள்ள. அதனால் வந்து அந்த கப்பி அந்த ஆல்கேவெல்லாம் சாப்பிட்றோம். அதனால் வந்து நம்ம அதிகமாக க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்ப பிளாக்காக இருந்தது, அதனால் நல்லா வீடியோஸ் எடுக்கிறது கொஞ்சம் க்ளியராக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதில் தான் வந்து அந்த லோட்டஸ் வந்து நான் உள்ளே வந்து வச்சுருக்கேன். லோட்டஸ் வந்து நம்ம வந்து தனியாக வாங்கி கூட வைக்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன பாட்டில் வந்து வளர்த்திட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டப்பாவில் வந்து உள்ளே ஃபில் பண்ணிட்டேன். மேலே ஏன் மணல் போட்டிருக்கோம் அப்படின்னா, வந்து இந்த வாட்டருக்குள்ளே நம்ம வந்து இப்படி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே வரைக்கும் வாட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் வரும்போது வந்து அந்த வாட்டரை வந்து மண் இருந்தது அப்படின்னா மண்ணை வந்து கலங்கடிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக வந்து வெளியே வந்துடும். ஸோ ஃபிஷ் ஆகட்டும், ஃபிஷ் ஏதாவது போய் அதோட வேஸ்ட் ஏதாவது மேலே இருக்குது அப்படின்னாலும், ஸோ அதை வந்து அதிகமாக வந்து அந்த இடத்துல அந்த மண் மேலேயே ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஃபங்கஸ் மாதிரியே ஃபுல்லாக ஆயிரும். ஸோ அதனால் சேண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, எதுவும் கலங்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட்டரை வந்து இந்த டப்பாவை விட அதிகமான லெவலுக்கு வந்து நம்ம வந்து வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லோட்டஸோட லீஃப் வந்து மேலே வரும். ஸோ நிறையா இதில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ லோட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மேலே வரும். இப்போ வந்து வாட்டர் லெவலை வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து தாமரையோட தண்டு வந்து மேலே வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெவல் வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற பேரில் நிறையா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா, ஸோ இந்த மணல் எல்லாமே வந்து கீழே வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து உள்ளெல்லாம் ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ மேக்ஸிமம் லெவல் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சால்ட் வாட்டர் கிடச்சாலும் நம்ம வாட்டர் கம்மியாச்சு அப்படின்னா சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நம்மளோட டப்பில் வந்து சைட்லலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கரையெல்லாம் இருக்கும். ஸோ டப்புன்றனால அது எதுவும் இஷ்யூ இல்லைன்றனால அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து கரெக்டாக ஒரு சென்டராக ஒரு பொசிஷனில் வந்து வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா வந்து அந்த வளர்ந்து வரும்போது அதிகமாக இருக்கும். இது கூட வந்து நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட வந்து ஃபாக்ஸ் டெயில் இருக்குது, ஃப்ராக் வீட் இருக்குது, டக் வீட் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதில் ஒரு சில டக் வீடு சின்னது இருக்குது. ஸோ அது வாட்டரில் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ அது க்ரோத் ஆனிச்சுனாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதை மட்டுமே வச்சு ஒரு சிம்பிளான செட்டப் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து விட போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷை விடுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வாட்டர் ஆல்ரெடி வந்து இந்த வாட்டர் நான் எங்கேருந்து எடுத்தனோ அந்த வாட்டரையே வச்சு இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு 2 days அந்த வாட்டர்லேயே வச்சுருக்கேன். ரெண்டுக்கும் சேம் வாட்டராக இருக்கணுன்றதுக்காக வச்சுட்டு அந்த வாட்டரோட தான் நான் விடுறேன். ஸோ அது மெயினான விஷயம், நீங்கள் பார்த்துக்குங்க. சடனாக வாட்டர் சேஞ்ச் பண்ணி புது வாட்டரில் ஃபிஷ்ஷை விட்டுட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டம்பார் கப்பி தான் வந்து ஒரு 2 பேர் இருந்தது. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணி இதுக்கு வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட செட்டப்பு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் அப்படின்றனால கொஞ்சம் லைட்டாக வந்து வெயில் இருக்குது. ஸோ இந்தளவு வெயில் இருந்தாலே போதும். இதை விட ரொம்ப வெயிலாக இருந்தாலும் நம்ம அந்த ப்ரௌன் ஆல்கே இல்லை க்ரீன் ஆல்கேலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்தளவு வெயில் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இதை முடிஞ்சளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து அந்த இடம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நம்ம ட்ரிம்மிங் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். சடனாக வந்து இடத்த சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து க்ரோத்தே ஆகாது. என்னடா நம்ம தாமரையை வச்சு நமக்கு பூவே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் அதுதான். எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது ஏதாவது லீஃப் அழுகி வந்திருக்கு அப்படின்னா மட்டும் அதை மட்டும் எடுக்க பாருங்கள், மற்ற எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 லீஃப் தான் இருக்குது. நான் ஒரு 3 to 4 days கழித்து ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 லீஃப் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் டே பை டேவாக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு, அதாவது க்ரோத் ஆகிறதோட ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.